நீ ரொம்ப நல்லவ. இந்த உலகத்துல உன் அளவுக்கு யாராவது நல்லவங்க இருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். பாக்கியா, உன் நல்ல மனசுக்கு என் வேலை முடிஞ்சிச்சு. நான் தூங்க போறேன். நீங்க லைட் ஆஃப் பண்றீங்களா இல்ல நான் ஆஃப் பண்ணவா? சொல்லுங்க. நீங்க ஆஃப் பண்றீங்களா இல்ல நான் ஆஃப் பண்ணவா? ஆ? நான் பண்றேன். நீ போய் தூங்கு பாக்கியா. குட் நைட் பாக்கியா. குட் நைட். நல்லா ரெஸ்ட் எடு, நல்லா தூங்கு. என்னம்மா, நீங்க என்ன தூங்கல? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஒன்றும் இல்லைம்மா, நீங்க படுங்க. ஆமா, பாக்கிய வேலையை முடிச்சுட்டு போயிட்டாள? போயிருப்பான்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தப்ப ஆரம்பிச்சது. இப்ப வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட விடாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. முதல்ல நம்ம குடும்பத்துக்காக உழைச்சா, இப்போ அவளும் நீயும் சேர்ந்து உருவாக்கின குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்கா. நானே நிறைய தடவை அவகிட்ட கோவப்பட்டிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஆனா மனசார சொல்றேன் கோபி, அவ மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்ததுதான் நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். நீ அந்த கொடுமைக்காரி ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனல்ல, அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நிறையவே நடந்துச்சு. பாக்கிய இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எப்பவோ பிள்ளைங்களை உன் அப்பா அம்மாவை நீயே பாத்துக்கன்னு எல்லாரையும் உன்கிட்டே ஒப்படைச்சிட்டு போயிருப்பாங்க. பாக்கியாவை இருக்க போய் தான் அது எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்கா. அவளை மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையறதுக்கு நீ நிறைய கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனா உனக்கு அவளோட அருமை தெரியவே இல்லை. கோபி, நீ பாக்கியாவை விட்டுட்டு போயிருக்கவே கூடாதுடா. அது நீ செஞ்ச பெரிய முட்டாள்தனம். இனிமே அதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? சரி, படுத்து தூங்கு.